உளசுமையை இறக்கி வை. எனது ஊரில் இருக்கின்ற வயதான ஒரு மனிதரை அடிக்கடி சந்திப்பது எனது வழமை. அவருக்கு எத்தனை வயது என்பது அவருக்கே தெரியாது. எப்படியும் 80 தாண்டியிருப்பார். ஆனால் அவரது உள உறுதியும் உடல் உறுதியும் தளர்வதாக இல்லை. எப்போது சந்தித்தாலும் சில நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருப்பார். அவர் அடிக்கடி கூறும் வார்த்தை எனது உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. நாங்கள் இளைஞர்களாக இருக்கும் போது சில நல்ல மனிதர்களை சந்திக்கப் போவது எனது வழமை. அதன் மூலம் நாம் பல முன்மாதிரிகளை கண்டு கொண்டோம், உணர்வும் பெற்றோம். எங்களை மாற்றிக்கொண்டோம். ஏனெனில் அவர்களது வாழ்க்கையில் இஸ்லாம் நடைமுறையில் இருந்தது. இந்த மனிதரை நான் சந்திக்கும் போதும் இந்த உணர்வை அடைந்து கொண்டேன். இவர் ஒரு ஆலிமோ அறிவில் சிறந்தவரோ கிடையாது. ஆனால் அவர் பண்பாடுகளில் மிக சிறந்த முன்மாதிரியாகவே திகழ்ந்திருந்தார். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், யாரும் அவருக்கு சலாம் சொன்னால் சலாம் சொன்னவரின் பக்கம் முழுமையாக திரும்பி சலாம் சொன்னவரின் முகத்தை பார்த்து சிரித்து கொண்டுதான் சலாத்திற்கு பதில் சொல்வார். இதனை முதல் முறையாக நான் கண்டபோது ஆச்சரியத்தால் எனது கண்கள் மின்னின. நானும் எவ்வளவு காலமாக சலாத்திற்கு பதில் சொல்லியிருந்தேன். ஆனால் அவரைப் போல உற்சாகத்துடன் சலாத்திற்கு பதில் சொன்னது நான் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுவிட்டு வேறு எங்கோ சரி, விஷயத்திற்கு வருவோம். ஒரு நாள் அந்த மனிதருடன் கதைத்துக் கொண்டிருக்கும் போது தம்பி, உள்ளத்தில் கவலையும் பாரமும் எதனால் அதிகரிக்கின்றது என தெரியுமா என கேட்டார். நான் அல்லாஹ்வுடனான தொடர்பு அறுந்து போவதாலும் உலகத்தில் உள்ளத்தில் வைப்பதாலும் கவலை அதிகரிக்கும் என்றேன். நீங்கள் சொல்வது சரிதான். என்றாலும் மனிதர்கள் அதிகம் சிக்கிக்கொள்ளும் இன்னுமொரு விஷயம் இருக்கின்றது என்று நிறுத்திவிட்டு என்னை பார்த்து திடமாக கூறினார். மனிதர்களை உள்ளத்தில் சுமப்பதால் கவலை அதிகரிக்கும். எனக்கு விளங்கவில்லை, தெளிவாக சொல்லுங்களேன் என்றேன். மற்றவன் மீது பொறாமை கொள்வதும் அவர்களை தப்பாக எண்ணுவதும் அவர்களை இழிவாக கருதுவதும் உள்ளத்திலே ஒரு வகையான கனதியை ஏற்படுத்துகின்றன என்றார். நீங்கள் சொல்வது சரிதான். மற்றவர்களை பற்றிய தப்பான எண்ணங்களை ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்ல முன்னர் களைந்துவிடும் ஒரு மனிதரை பார்த்து சொர்க்கவாதி என நபி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் என நான் கூறினேன். நீங்கள் சொல்வது சரிதான். ஒரு ஆலிமை சுமார் 30 வருடங்களுக்கு முன்னர் சந்தித்தபோது இந்த சம்பவத்தை நான் அனுபவித்தேன் என்றார். எனக்கு கூறினார். அன்றிலிருந்து இதனை நான் நடைமுறைப்படுத்தி வருகின்றேன். இப்படியாக தங்களது உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள கூடியவர்களுக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைப்பது நிச்சயம். மற்றவர்களை பற்றி தப்பான எண்ணங்களை அவர் ஏன் அகற்ற வேண்டும்? உள்ளத்தில் உள்ளவற்றை எந்த மனிதர் அறிவார்? அவ்வாறு அவரது உள்ளத்திலுள்ள தேவையற்ற சிந்தனைகளை களைவது படைத்த ரப்பு தனது உள்ளத்தை பார்க்கின்றான் என்பதற்காக அன்றி வேறு யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக இருக்க முடியுமா என நிறுத்தினார். இந்த மனிதர் எவ்வளவு அழகாக இந்த விஷயங்களை எனக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்பதை நான் நினைத்து பார்த்தேன். அவர் பற்றிய மதிப்பு என் உள்ளத்தில் இன்னும் அதிகரித்தது. இதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு விஷயம் இருப்பதாக நான் உணர்கின்றேன். இந்த உலகத்தில் ஒரு பரிசு அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கிடைக்கும் என நான் விளைகின்றேன். அது என்ன என நான் சற்று ஆர்வத்துடன் கேட்டேன். நான் எனக்கு ஏற்பட்ட உணர்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அது சரியோ பிழையோ தெரியாது. ஆனால் உண்மையாக நான் இதனை அனுபவித்து வருகின்றேன் என்றார். பின்னர் சற்று நிதானித்து அமைதியான குரலில் ஆனால் திடமாக உள அமைதி என்றார். இது என்னுடைய 30 வருட அனுபவம். அல்லாஹ் சந்தோஷத்தை ஒரு நிலையான சக்தியாக
பயிற்சியும் எடுக்காத குறைந்தபட்சம் அதில் உண்மை கருத்தில் சிந்திக்காத என்னையும் ஒப்பிட்டு பார்த்தேன். அந்த மனிதர் எனது உள்ளத்தில் உயர்ந்து நின்றார். அவர் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டுள்ள மனிதர். இவற்றை சிந்திக்கும்போது மனசுக்கு சகலமாக இருந்தது. ஏன் நானும் இப்படியான ஒரு முயற்சியில் ஈடுபடக்கூடாது என சிந்தித்தேன். பெரிய பில்டிங் இது ஆமாம் இது தீர்மானம் சிந்தித்து பார்த்தேன். அவர்களிடம் உள்ள மிக நல்ல பகுதிகளை மட்டும் கூறினேன். உண்மையில் அவர்களுடன் உறவு மேம்படுவது போலவும் அந்த நபரிடம் எழுந்திருப்பதாகவும் உணர்ந்தேன். அந்த நபர்களை பற்றிய நல்லெண்ணம் மட்டுமே எனது உள்ளத்தில் மீறியிருந்தது. தளர்வு பயிற்சி கண்களை மூடிக்கொண்டு ஈடுபட்டேன். மற்றவர்களை பற்றி தப்பெண்ணங்கள் அனைத்தும் நீங்கி உள்ளம் சுத்தமடைவதை உணர்ந்தபோது உள்ளத்தில் ஒரு வகையான அமைதி ஏற்பட்டு விட்டதை நான் கண்டு கொண்டேன். அப்படியே என் கண்களை திறந்து பார்த்தபோது உலகம் வித்தியாசமாக இருப்பது போல இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒளி பரவுவதாக நான் உணர்ந்தேன். உண்மையில் அந்த மனிதர் சொன்ன உள்ள அமைதி யாரும் ஏற்பட்டுள்ளதாக நான் நினைத்தேன். அப்போது பக்கத்து வீட்டு வானொலியில் கம்பீரமான குரலில் ஒரு பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இறையின் மறையும் நபியும் வழியும் இருக்கும்போது கவலை இல்லை இல்லை என்ற இது.